வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கும் விவசாயிக்கும் உபயோகமான ஒரு மிஷின பத்தி தான். அத எப்படி அசெம்பிள் பண்றது? அதில எப்படி எவ்வளோ ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்றத தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். வாங்க பார்க்கலாம். டெக் மாரே உங்கள் மூர்த்தி. பாரம்பரிய முறைப்படி ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, பிரஷ் கட்டர் வந்து நிலத்த சுத்தம் செய்றதுல 60லேருந்து 70% நேரத்தையும், பணத்தையும் மிச்சம் பண்ணும். அதற்கான மிஷின் தான் இது. இத வந்து எப்படி அசெம்பிள் பண்றது? எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய தகவல் இதில பகிர்ந்திருக்கேன். இந்த இந்த பிரஷ் கட்டர் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டீல் அப்படின்ற மிஷின் தான் கம்பெனி தான். 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு. பெட்ரோல்ல ஒர்க் ஆகுது. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அசெம்பிள் வந்து எங்களுக்கே புதுசு தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கே எங்களுக்கே திகட்டலா இருந்துச்சு. அதனால தான் இதே மாரி எல்லாருக்கும் சிரமமா இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவ நான் வந்து பதிவிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அசெம்பிளும் ஏகப்பட்ட ஃபிட்டிங்ஸ் வருது இதில. ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸும் எது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவ நானே அசெம்பிள் பண்ணி போட்டிருக்கேன் நானு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இத ஒரு தடவ அவங்களே ஓனா அசெம்பிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேற மெக்கானிக்கே தேவைப்படாது. ஏன்னா அவங்களே திரும்ப கழட்டி அவங்களே சர்வீஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதற்காக தான் இந்த ஒரு பதிவு. பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்மளுக்கு இன்ஜின் தனியா வரும். அந்த ஹேண்டில் பார் தனியா வரும். முன்னாடி உள்ள கியர் அசெம்பிள் எல்லாமே தனித்தனியா வரும். நம்ம எல்லாமே அசெம்பிள் பண்ற மாரி வரும். சென்ட்ரல் உள்ள பார் அசெம்பிளுக்கு 4 அலைன் கீ போல்ட் வரும். அத வந்து ரொம்ப நார்மல் டைட் வைங்க. ஃபுல்லா ரொம்பயும் ஏத்த வேணாம். ஏன்னா, அது வந்து அலுமினியத்தில தான் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. த்ரெட் ஸ்லிப் ஆயிரும். ஒரு நார்மல் டைட் வைங்க. நல்லா நின்னுச்சுக்கும். அந்த கிளட்சில கரெக்ட்டா உட்கார்ற மாரி அந்த வீல உட்கார வைங்க. சென்டர்ல வந்து ஒரு கிளட்ச் மாரி இருக்கும். பிரேக் அசெம்பிள் மாரி தெரியும். அதான் கிளட்ச்சு. அதில வந்து அந்த ஒரு கப்பு மாரி உட்காந்துருக்கும். அந்த கப்பு தட்டாத அளவுக்கு கரெக்ட்டா வச்சு மாட்டுங்க. அதே மாரி எது டாப் பொசிஷன் அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த ஹேண்டில் மேல வர அந்த போல்ட் நட்டு தான் டாப்ல வரும். அந்த ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா, 2 ஈவனா சென்டரா வரணும். அதுக்காக சென்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில இன்ஸ்டால் பண்ணிட்டு, அந்த 4 ஸ்க்ரூவையுமே டைட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா அலைன் கீ லூஸ் பண்ணிட்டு, நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல வேணுமா, இன்னும் கொஞ்சம் பேக்ல வேணுமான்றத நம்ம பார்த்துட்டு பொசிஷன் வச்சுட்டு கரெக்ட்டா நம்ம டைட் வச்சுட்டோம்னா, அது அந்த ஹேண்டில் வந்து ஸ்லிப் ஆகாம இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வெட்டுற புல்லு வந்து நம்ம மேல படாம இருக்கிறதுக்காக ஒரு கவர் குடுத்துருப்பாங்க. அதே மாரி அந்த வெட்டுற உங்களுக்கு கயரும் வந்து லென்த் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அதையே ஆட்டோமேட்டிக்கா க்ரூம் பண்ணிக்கிற அளவுக்கு அதில வந்து ஒரு முன்னாடி ஒரு பிளேடு அசெம்பிள் ஒண்ணு இருக்கும். அதையும் மாட்டிக்கணும். எதுக்காக அந்த பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளேடு வந்து அ வயர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக்க தட்டி உடைச்சிரும். அதுக்காக அந்த பிளேடு அ அந்த கயர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, அந்த இத கட் பண்றதுக்காக பிளேடு முன்னாடி ஒண்ணு இருக்கும். அதே மாரி இந்த உங்க ஷீல்டு மாட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கஷ்டமா இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதில ஒரு பிளேட் ஒண்ணு வரும். அந்த பிளேட்டுக்கு மேல மாட்டுறதா, கீழ மாட்டுறதா அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸ்ல இருந்துச்சு. அதனால அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அசெம்பிளோட ஒரு ஸ்க்ரூ பண்றதுக்கு வரும். அதுக்கு மேல அந்த பிளேட்ட வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிரிப் நல்லா புடிச்சுச்சு. அதுக்காக தான் இப்படி மாட்டணும். இது எப்படி மாட்டுறதுன்னே ஒரு கைடு எதுவுமே இல்ல இதுல. ஒரு கேட்லாக் குடுத்துருக்காங்க. அத வச்சுலாம் நம்மளால இத மாட்டுறது கஷ்டம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு அசெம்பிள் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த அலைன் கீ போல்ட் வரும் 4 இது. முன்ன பின்ன நம்ம எங்கிட்டனா நகட்டி மாட்டிக்கலாம். ஹைட் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம் நம்ம. இப்ப நம்ம ட்ரிம் பண்ற நைலான் ரோப் போட்டு மாட்டப் போறோம். அதனால அந்த மேல உள்ள கப்பு தேவைப்படாது. அந்த நட்ட கழட்டிட்டு மேல உள்ள கப்பு வந்து என்னன்னா, அந்த பிளேட் ஸ்டீல் பிளேட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கப்பு போடணும். நைலான் ட்ரிம்மர் ரோப்பு போடுறதுக்கு தேவைப்படாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சென்டர்ல வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்க்குள்ள நம்ம 4ஆம் நம்பர் அலைன் கீய உள்ள விட்டுட்டு தான் அந்த இத நம்ம டைட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன பிட் மாரி இருக்கும். அந்த பிட் தான் உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும். அது கரெக்ட்டா அந்த ஹோல்ஸ்ல வச்சு நம்ம அந்த அலைன் கீய வச்சு டைட் பண்ணிட்டு, இத சுத்துனோம்னா உள்ள சுத்த விடாது. நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது ஒரு இதுலயே நட் இருக்கனால நம்ம இத கையிலேயே பிரஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இது ஆப்போசிட் த்ரெட்ன்றதுனால ஓட ஓட அதுவே டைட் ஆகிக்கிறோம் நம்மளுக்கு. ஒரு நார்மல் டைட் வச்சுட்டு மாட்டுனாலே போதும். இப்ப பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் நம்ம ஊத்துறோம். இதுல வந்து நம்மளுக்கு 1 லிட்டருக்கு 40 எம்எல் 2டி ஆயில் ஊத்தி தான் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் ஊத்தணும். ஏன்னா, இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்றதுனால. இது நல்ல பவர். இது வந்து ஒரு தடவ 1 லிட்டருக்கு வந்து உங்களுக்கு 2 1/2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் மைலேஜ் தரும் இதுல.
இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடலு. இது ஃபஸ்ட் டைம் பெட்ரோல் ஊற்றினோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாடர் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு பெட்ரோல் வந்து மேலே பம்ப் பண்ணி வந்துடும் ஃபஸ்ட் டைம்ன்றனால. அது மாதிரி ஹேண்டில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், அதெல்லாம் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிரும் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து அதே மாதிரி சோக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் பவரெல்லாம் எம்எஃப் செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது நம்மளுக்கு. கம்பெனியில் வர ட்ரிம்மர் ஹெட்டு பிளாஸ்டிக்கில் வரும். இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெரைட்டிஸ் நம்ம ஹெவியாக வாங்கி மாட்டோம்னா நல்ல லைஃப் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் லைஃப் அந்த அளவுக்கு இருக்காது. இதில் வந்து அலுமினியத்திலலாம் வரும், அதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா லைஃப் லாங்காக இருக்கும். நிறையா டைப்ஸ் இருக்குது, வேணா சொல்லுங்கள், அதை லிங்க் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருந்த நம்ம ஷோல்ட்ரு பேக்கு, இது எப்படி நம்ம மாட்டுறதுன்னே கன்ஃபியூஸ் நிறையா இருக்கும். இது எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு இது நிறையா. அந்த பேக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் உட்கார்றதுக்கு ஒரு பேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து தொடையில் நம்ம ரைட் சைடு தொடையில் எந்த சைடில் மிஷின் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு தொடையில் வர மாதிரி அதை பேக்கை வச்சுக்கணும் அந்த பிளேட்டை. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஷோல்ட்ரு பெயின் இல்லாத அளவுக்கு அந்த குஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும் எவ்வளோ டைட் வேணுன்றது எல்லாமே பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம பேக் மாதிரிலாம் கழட்ட வேண்டியதில்லை. முன்னாடி லாக் இருக்கும், அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணாலே தனியாக ஓப்பன் ஆயிரும், அப்படியே இறக்கி வச்சுருக்கு, ஈஸியாக இருக்கும். மெயினாக வந்து அந்த தொடையில் இருக்கிற அந்த பேடு மட்டும் கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். இறங்கி இருந்தாலும் வேஸ்ட்டு, ஏறி இருந்தாலும் வேஸ்ட்டு. எங்கனக்குள்ள மிஷின் வருதோ கரெக்டான இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம அசம்பிள் ஒரு தடவை அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு அது ஈஸியாகவே இருக்கும். அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த லாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உங்களுக்கு ஈஸியாக கழட்டி மாட்ட ஒரு பேக் ஈஸியாக இருக்கும். அது அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம எடுத்து ஹூக் பண்ணணும். நம்ம ஷோல்டரில் மாட்டிகிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கீழே வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி நம்ம ஹூக்கில் மாட்டிக்கிட்டு நம்ம பொசிஷன் இந்த பாருங்கள் இப்போ ரன் பண்ணி காட்டுறாங்க. நம்ம அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குற வரைக்கும் அந்த முன்னாடி உள்ளது எதுவுமே ரன் ஆகாது. ஏன்னா அந்த கிளச்சு பிளேட் வந்து ஸ்பீடு ஆக தான் டைட் கிடைக்கும். அது வரைக்கும் அது சைலண்டில் ஸ்டாப்பில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் கட் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு 1 ஹவரில் ஒரு ஏக்கர் வரைக்கும் கூட நம்மளுக்கு க்ளீன் உங்களுக்கு ஃபுல்லாக களையை ஃபுல்லாக எடுத்து கொடுத்துரும். விவசாயிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அந்த சுத்தப்படுத்துறது தான். அந்த தோட்டத்தை சுத்தப்படுத்தி வைக்கிறதுக்கு ஆள் தேடுறதும் அதுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்குறதுமே பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் வாங்கினோம். எங்களுக்குமே அது ஃபஸ்ட் டைம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டோம். அதில் அவ்வளோ புல்கள் இருந்துச்சு. அவ்வளோ புல்லையுமே ஒரு 1 ஹவரில் ஏகப்பட்ட இடத்த க்ளீன் பண்ணிட்டோம். எங்களுக்குமே இது முதல் முறை அனுபவம் தான். எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. தப்பாக நாங்களும் பழகிக்கிட்டோம். ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை க்ளீன் பண்ண சொல்லி ஆள் தேடி கிட்டத்தட்ட அது ரொம்ப வளர்ந்தது தான் மிச்சம். அதனால் மிஷினை இறக்கிட்டு தம்பியே இறங்கிட்டாப்புல. இந்த வீடியோ பார்த்து பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணும்னா நீங்கள் கருத்தில் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து போட பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை, உங்கள் மூர்த்தி.